கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பெருமாள் கோவிலில் சொக்கப்பனை ஏற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வரதராஜ பெருமாள் கோவிலில் மாலையுடன் நிறைவு பெறுகிறது. மூலவர் தரிசனம். இதனால் 25 நாட்களுக்கு கல்யாண வரதராஜ பெருமாள் மூலவரை பக்தர்கள் தரிசிக்க முடியாது. சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் விஷ்ணு கார்த்திகையை முன்னிட்டு கோவிலுக்கு முன்பு 20 அடி உயரத்துக்கு பனைவோலைகள் சுற்றி கட்டப்பட்டு சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் பௌர்ணமியன்று கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நரசிம்ம அவதாரத்தில் பிரகலநாதனுக்காக இரணியனை வதம் செய்த பின்பு நரசிம்மனின் 3வது கண்ணிலிருந்து ஏற்பட்ட கோபக்கனல் அனைத்து இடங்களிலும் தீப்பற்றி எரிய செய்ததாகும். நரசிம்மரை கோபத்தை தணிப்பதற்காக மகாலட்சுமி நெருப்பு வடிவாக தோன்றி நரசிம்மரின் கோபத்தை கட்டுப்படுத்தும் நிகழ்ச்சியை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் வாசலில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நெய்தீபங்கள் ஏற்றி சாற்று முறை செய்வித்து பெருமாள் தாயார், ஆண்டாள், ஸ்ரீராமர், அனுமன் என அனைத்து சன்னதியிலும் அகல் விளக்குகளை வைத்து கார்த்திகை தீபம் கொண்டாடிய பின்பு வான வேடிக்கைகளுடன் சொக்கப்பன் கொளுத்தப்பட்டது. கோவிலில் மூலவர் சன்னதி, மகாலட்சுமி சன்னதி, ஆண்டாள் சன்னதி, சொர்க்கவாசல், ராஜகோபுரம் மற்றும் அனைத்து கோபுரங்களிலும் மகாதீபம் ஏற்றப்பட்டது. நிகழ்வை தொடர்ந்து இரவு முதல் கோவிலில் அனைத்து மூலவர் சன்னதியிலும் தைலக்காப்பு சாத்தப்படுவதால் உற்சவர் மட்டுமே 25 நாட்களுக்கு தரிசனம் நடைபெறும். Wait.